சம்பவமான ஆலோசகரான விதுரரிடம் திரும்பி, மிகுந்த புத்திசாலியானவரே, மதம் மற்றும் ஞாபகத்துடன் ஒத்துப்போகும் இது போன்ற வார்த்தைகளை மீண்டும் எனக்கு சொல்லுங்கள், அவற்றை கேட்கும் என் தாகம் தணியவில்லை. நீங்கள் சொல்வது கவர்ச்சிகரமானது. திறன் புன்னகைத்து தனது கண்கள் ஞானத்தால் மின்னி மென்மையான தொனியில் பேசத் தொடங்கினார். அனைத்து புனித இடங்களிலும் தூய்மைப்படுத்துதல் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை, இவை இரண்டும் சமம். ஒருவேளை அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை முந்தையதை விட அதிகமாக இருக்கலாம். அவர் தொடர்வதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தி, ஐயா, உங்கள் எல்லா மரங்களுக்கும் கருணை காட்டுங்கள், ஏனெனில் இந்த உலகில் பெரும் புகழை பெறுவதன் மூலம் நீங்கள் இனிமேல் சொர்க்கம் பெறுவீர்கள். அவர் பேசுகையில் விதுரரின் மனது தலைமுறையாக கடந்து வந்த ஒரு பண்டை கதைக்கு திரும்பியது. அது தைத்திய குலத்தைச் சேர்ந்த விரோச்சனா மற்றும் சிறந்த கற்றல் மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட பிராமணரான சுதன்வான் ஆகியோரின் கதை. இருவரும் கேசினியின் கைக்காக போட்டியிட்டனர். அவரது அழகுக்கு புகழ்பெற்ற பெண்பொரு தகுதியான கணவரை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்த கேசினி விரோச்சனா மற்றும் சுதன்வான் ஆகிய இருவரையும் தனது அரங்கில் ஒன்றாக உட்கார அழைத்தார். ஆனால் சுதன்வான் வந்தபோது சமூக வரிசை முறையை நிர்வகிக்கும் பண்டைய பாரம்பரியங்களை மேற்கோள் காட்டி விரோச்சனாவுடன் ஒரு இருக்கையை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டார். இந்த சிறிய விஷயத்தால் கோபமடைந்த விரோச்சனா ஒரு பந்தயத்தை முன்வைத்தார். சுதன்வான் அவர்கள் சண்டையிட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முடிந்தால் அவருக்கு தனது உயிரை கொடுப்பார். இருவரும் பிரகலாதனின் அசவைக்கு சென்றனர். அங்கு அவர்கள் மகாமுனிவரின் முன் தங்கள் பந்தயத்தை வைத்தனர். பிரகலாத புத்திசாலி மற்றும் நியாயமானவர் இருவரும் தங்கள் கேள்வியை முன்வைத்த போது கவனமாக கேட்டார். பிராமணர்கள் உயர்ந்தவர்களா அல்லது விரோச்சனா உயர்ந்தவரா? சுதன்வான் முதலில் பேசினார். அவரது கூற்றை ஆதரிக்கும் பண்டைய மரபுகளை மேற்கோள் காட்டியிருப்பினும் பிரகலாதா பக்கபலமாக இருக்க மறுத்துவிட்டார். நீங்கள் இருவரும் சண்டையிட்ட ஒரு கேள்விக்கு எங்களை போன்ற ஒருவர் எப்படி பதிலளிக்க முடியும்? என் மகனுக்காக கூட நான் ஒரு பொய்யை பேச மாட்டேன் என்று கூறினார். பின்னர் அவர் பொய்களை பேசுவதன் விளைவுகளை விளக்கினார். தனது நாக்கை தவறாக பயன்படுத்துபவர் கைவிடப்பட்ட மனைவியைப் போல அவதிப்படுகிறார். அவர் இரவில் தனது கணவர் ஒரு சக மனைவியின் கைகளில் தூங்குவதை பார்க்கிறார். பகடை இழந்த ஒரு நபரைப் போல பிரகலாத பேசுகையில் சுதன்வான் உண்மையில் விரோச்சனாவை விட உயர்ந்தவர் என்று அறிவித்தார். அவரது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட சுதன்வான் விரோச்சனாவுக்கு தனது உயிரை வழங்கினார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் அவர் கேசினியின் முன்னிலையில் சுதன்வானின் கால்களை கழுவ வேண்டும் என்று தனது கதையை முடித்தார். திருதராட்டிரர் கவனமாக கேட்டார். அவரது இதயம் ஒரு புதிய புரிதலால் நிரம்பியது. பண்டைய காலங்களில் பெய்ய திருஷி அத்ரியின் மகள் ஸ்வேதகேது ஒரு பிச்சைக்காரனாக மாறுவேடத்தில் ஆய்ந்து கொண்டிருந்த போது அவர் சாதியாஸ் என்று அழைக்கப்படும் தெய்வங்களை சந்தித்தார். அவர்கள் அவரது பிரசன்னத்தால் குழப்பமடைந்தனர், மேலும் அவரது ஞானத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர். அமைதியான இதயத்துடனும் தனது உணர்வுகளின் மீது தேர்ச்சி பெற்றும் சேதகேது மிகுந்த கற்றல் வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். ஒருவர் தனது சொந்தத்தைப் போலவே இனிமையான மற்றும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளையும் சமமாக கருத வேண்டும் என்று அவர் கூறினார். மற்றவர்களின் அவதூறுகள் அல்லது அவதூறுகளை அமைதியாக தாங்குவது ஒரு நல்லொழுக்கம், ஏனெனில் அது அவதூறு செய்பவரை பயன்படுத்துகிறது மற்றும் அவர்களின் நல்லொழுக்கங்களை பயன்படுத்துகிறது. வாழ்க்கையின் சாரத்தை இருக்கக்கூடிய கடுமையான மற்றும் கோபமான வார்த்தைகளில் ஈடுபடுவதை அவர் எச்சரித்தார். ஒரு புத்திசாலி நபர் எப்போதும் அத்தகைய பேச்சு இருந்து விலகி இருக்க வேண்டும், ஏனெனில் இது கூர்மையான அம்புகளைப் போல இதயத்தை துளைக்கிறது. ஒரு துணி நனைத்த சாயத்தின் நிறத்தை எடுத்துக் கொள்வது போல ஒரு மனிதனின் தன்மை அவரது தொடர்புகளால் வடிவமைக்கப்படுகிறது என்றும் ஸ்வேதகேது எச்சரித்தார். இழிவான அல்லது தாழ்ந்தவர்களுடன் கூட்டுறவை தேடுவதை தவிர்க்கவும், ஆணவம் மற்றும் இழிவான நடத்தையை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தினார். அதற்கு பதிலாக ஒருவர் பேச்சில் உண்மைக்காகவும் நடத்தையில் மனத்தாழ்மைக்காகவும் ஒருவரின் உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும். அனைவருக்கும் செழிப்பை விரும்பும் மற்றும் மற்றவர்களின் துயரத்தில் ஒருபோதும் தனது இதயத்தை வைக்காத ஒரு மனிதர் தனது வகைகளில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். ஸ்வேதகேது பின்னர் ஒரு சராசரி
நபரின் பண்புகளை பற்றி பேசினார். அவர் பொய்யான வார்த்தைகளால் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறார், ஆனால் அவர்களின் சொந்த பேச்சில் உண்மையாக இருக்கிறார். அவர் ஒரு கெட்ட மனிதரின் குறிகாட்டிகளையும் விவரித்தார். கட்டுப்பாடற்ற நடத்தை ஆபத்துக்கு ஆளாறுதல், கோபத்திற்கு ஆளாகுதல், நன்றியற்ற தன்மை மற்றும் இதயத்தின் தீய தன்மை. மன்னர் திருதராஷ்டிர விதுரரிடம் உயர்ந்த குடும்பங்களின் இயல்பு பற்றி கேட்டார். அவை உள்ளமானவை மற்றும் நல்லொழுக்கமுள்ளவை என்று கருதப்படுகின்றன. விதுரர் பதிலளித்தார், அத்தகைய குடும்பங்கள் துறவி, சுய கட்டுப்பாடு, வேதங்கள் பற்றிய அறிவு, தியாகங்கள், தூய திருமணங்கள் மற்றும் உணவு பரிசுகள் உள்ளிட்ட சில குலங்களை கொண்டுள்ளன. அவர்கள் நல்ல நடத்தை மற்றும் நடத்தையையும் நிலையில் இருக்கிறார்கள், பொய்களை தவிர்க்கிறார்கள் மற்றும் பிராமணர்களுக்கு அவமரியாதை செய்கிறார்கள். ஒரு குடும்பம் பணக்காரராகவும் வளமானவராகவும் இருந்தாலும் அதன் உறுப்பினர்கள் பிராமணர்களை புறக்கணித்தால் அல்லது தவறாக பேசினால் அல்லது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை அவர்கள் தவறாக பயன்படுத்தினால் அது வீழ்ச்சியடையும் என்று விதுரா வலியுறுத்தினார். செல்வத்தின் ஆபத்துக்களுக்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார். அவை வரலாம் போகலாம், ஆனால் நல்ல நடத்தை மற்றும் நடத்தை உண்மையான மதத்துவத்திற்கு ஆசியம். உயர் குடும்பத்தில் சிறப்பியல்புகளை விவரிக்குமாறு மன்னர் விதுரரிடம் கேட்டபோது, அத்தகைய குடும்பங்கள் சுய கட்டுப்பாடு, அறிவு மற்றும் தூய்மை போன்ற நல்லொழுக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் குறிக்கப்படுகின்றன என்று அவர் பதிலளித்தார். அவர்கள் சண்டைகள், வஞ்சகங்கள் மற்றும் தவறான நடத்தைகளை தவிர்க்கிறார்கள், மேலும் பிராமணர்களை மரியாதையுடன் நடத்துகிறார்கள். விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல், மரியாதை மற்றும் கருணையை வழங்குகிறார்கள். விதுரா பின்னர் உண்மையான நட்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். இது நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் பரஸ்பர ஆதரவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒரு உண்மையான நண்பர் ஒரு தந்தையைப் போல நம்பிக்கையை ஊக்குவிக்கிறார், மேலும் சில நேரங்களில் நம்பலாம் என்று அவர் கூறினார். ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் விதுரர் அஸ்தியாபுர மன்னர் திருதராஷ்டிர முன் நின்றார். அவரது முகத்தில் ஆழ்ந்த அக்கறையுடன் விதுரர் மனித குலத்தின் இயல்பை பற்றி பேசத் தொடங்கினார். சிற்றவரின் மகனே என்று அவர் கூறினார், ஞானியான முழுவான மனு தங்கள் வழிகளில் முட்டாள்தனமான 7 மற்றும் 10 வகையான மனிதர்களை பற்றி பேசியுள்ளார். அவர்கள் காலியான இடத்தை தங்கள் கைகளில் அடிப்பவர்களைப் போன்றவர்கள் அல்லது வானத்தில் இந்திரனில் அசைக்க முடியாதவில்லை வளைக்க முயற்சிப்பவர்களைப் போன்றவர்கள். விதுராவின் வார்த்தைகள் இந்த தனிநபர்களை விவரிக்கும் போது துக்க உணர்வால் நிரம்பியிருந்தன. தனது பிடியில் இல்லாத ஒருவரை கட்டுப்படுத்த விரும்புபவர், அற்பமான ஆதாயங்களில் திருப்தி அடைபவர், எதிரிகளுக்கு தாழ்மையுடன் நீதிமன்றத்தை செலுத்துபவர், இவை அனைத்தும் முட்டாள்தனமான மனிதர்களின் எடுத்துக்காட்டுகள் என்று அவர் கூறினார். விதுரா தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் அவரது வார்த்தைகள் கேட்போரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. தனது சாதனைகளை பெருமைப்படுத்தும் ஒரு மனிதரை அவர் விவரித்தார். ஒரு உன்னதமான குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் முறையற்ற செயல்களை செய்கிறார். மற்றொருவர் தொடர்ந்து அதிக சக்தி வாய்ந்த ஒருவருடன் பகைமை கொள்கிறார்கள். இவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே அழிவை ஏற்படுத்தி கொள்ளும் மனிதர்கள் என்று கூறினான். யமனின் தூதர்கள் கைகளில் மூக்குடன் அவர்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்கின்றனர். திருதராஷ்டிர விதுரரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு அக்கறையும் ஆர்வமும் கலந்த கலவையாகும். விதுர பேசி முடித்ததும் திருதராஷ்டிரர் கேட்டார். மனுவுக்கு அவரது வாழ்நாளில் ஆண்டுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லா மனிதர்களும் ஏன் இந்த ஒதுக்கப்பட்ட காலத்தை அடையவில்லை? விதுராவின் பதில் உடனடியாக இருந்தது. அதிகப்படியான பெருமை, அதிகப்படியான பேச்சு, அதிகப்படியான உணவு, கோபம் மற்றும் இன்பத்தின் ஆசை, இந்த 6 கூர்மையான வாள்கள் உயிரினங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையின் காலத்தை துண்டிக்கின்றன. விதுரர் அதிகப்படியான நடத்தையின் ஆபத்துகளை பற்றி தொடர்ந்து பேசுகையில் திருதராஷ்டிர மிகுந்த கவனத்துடன் கேட்டார். மற்றொருவரின் மனைவியை பயன்படுத்தி கொள்ளும் அல்லது தனது போதகரின் படுக்கையை மீறும் ஒரு மனிதன் எப்படி பிராமணர்களை கொன்ற குற்றவாளி என்பதை அவர் விவரித்தார். விதுரா கூறினார், இந்த தனிநபர்களுடனான தொடர்புக்கு மன்னிப்பு தேவை என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் ஞானிகளின் போதனைகளை ஏற்றுக்கொள்பவர்கள், அறநெறியை அறிந்தவர்கள், நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்பவர்கள், அவர்கள் சொர்க்கத்தை அடைவதில் வெற்றி பெறுகிறார்கள். உரையாடல் தொடர்ந்தபோது விதுரா ஒருவரின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நேர்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். ஒப்புக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசும் ஒரு மனிதர் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் மருத்துவ வார்த்தைகளை பேசுபவரும் கேட்பவரும் அரிதானவர்கள் என்பதை அவர் விவரித்தார். விதுரா கூறினார், விரும்பத்தகாத ஆனால் உண்மை என்று யார் சொன்னாலும்
அது ராஜாவின் வலிமையை அதிகரிக்கிறது. விதுரா கூறினார், அவரது குடும்பத்திற்காக ஒரு உறுப்பினர் தியாகம் செய்யப்படலாம், அவரது கிராமத்திற்காக ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம், அவரது ஆன்மாவுக்காக முழு பூமியையும் தியாகம் செய்யலாம். விதுர பேசும்போது திருதராஷ்டிரர் பெரிய அக்கறையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். மரியாதைக்குரிய முனிவரான விதுராவின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளில் நல்லொழுக்க வாழ்க்கைக்கான பாதையில் நாம் வழிகாட்டுதல்களை காண்கிறோம். இது ஒருவரின் வீட்டிற்கு ஒரு வயதான மற்றும் மரியாதைக்குரிய விருந்தினரை வரவேற்கும் எளிய ஆனால் ஆழமான செயலில் தொடங்குகிறது. இளைஞன் முன்னேறி அவரை வணங்கும்போது அவரது இதயம் உயரமாக உயர்கிறது, மேலும் அவருக்கு மனத்தாழ்வையின் முக்கியத்துவம் நிலைவூட்டப்படுகிறது. ஞானியான விதுரா தொடர்கிறார், ஒரு தன்னடக்கம் கொண்ட நபர் முதலில் தங்கள் விருந்தினருக்கு ஒரு இருக்கரை வழங்க வேண்டும், தண்ணீரை கொண்டு வர வேண்டும், தங்கள் கால்களை கழுவ வேண்டும், வழக்கமான வரவேற்பை பெற வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்கள் சொந்த விவகாரங்களை பற்றி பேச வேண்டும். அவர் ஒருவரின் வசிப்பிடம் விருந்தினர்களுக்கான, குறிப்பாக பிராமண வரிசையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சரணாலயமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். தகுதியற்ற நபர்களுடன் கூட்டு சேருவதற்கு எதிராக எச்சரிக்கிறார். அதாவது தங்கள் சபதம் அல்லது திருடர்களை கைவிட்ட மருத்துவர்கள் போன்றவர்கள் இருப்பினும் இந்த நபர்கள் கூட விருந்தினர்களாக வரும்போது மரியாதையும் விருந்தொம்பலுக்கும் தகுதியானவர்கள். ஒரு பிராமணர் ஒருபோதும் உப்பு சமைத்த உணவு, தயிர், பால், தேன், எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட வெண்ணெய், இறைச்சி, பழங்கள், வேர்கள், ஓத்தர் சாயம் ஊசப்பட்ட ஆடைகள், அனைத்து வகையான வாசலை திரவியங்கள் அல்லது கருவிகளை விற்பனை செய்பவராக இருக்கக்கூடாது என்று அவர் அறிவுறுத்துகிறார். ஒரு உண்மையான யோகியின் குணங்களை உள்ளடக்கியவர்கள் அரிதானவர்கள் மற்றும் விதிவிலக்கானவர்கள். அவர்கள் தங்கள் புலன்களை தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாராட்டு மற்றும் குற்றமாகிய இரண்டையும் புறக்கணிக்கிறார்கள், மேலும் உலக ஆசைகளிலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். விதுரா அவர்களை உலகத்திலிருந்து முழுமையாக விலகியவை போல விவரிக்கிறார். இதற்கு நேர்மாறாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்று ஒருபோதும் கருதக்கூடாது. புத்திசாலிகள் தங்களுக்கு செய்த தவறுகளுக்கு பதிலளிக்க நீண்ட கைகளை கொண்டுள்ளனர் என்பதை ஞானி முனிவர் நமக்கு நினைவூட்டுகிறார். விதுரா ஒருவரின் மனைவிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர்களை கருணையுடன் நடத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறார். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் நல்லொழுக்கமுள்ள வழிபாட்டிற்கு தகுதியான மற்றும் அவர்களின் வீடுகளின் ஆவரணங்கள் உண்மையில் வீட்டு சிரிப்பின் உருவகங்கள் என்று அவர் கூறுகிறார். வாழ்க்கையின் சிக்கல்களை நாம் கடந்து செல்லும்போது விதுரர் ஞானத்தையும் சக்தியையும் எவ்வாறு வளர்ப்பது என்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறார். நமது ஆலோசனையை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். அது செய்யப்படும் வரை நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை பற்றி பேச வேண்டாம். ஒரு மலை அல்லது அரண்மனையை ஏறும்போது நம் முடிவுகளை தனிமையில் முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டுமென்கள். புலன்களின் மீது கற்றல் அல்லது கட்டுப்பாடு இல்லாத நண்பர்களிடம் அரசியலை ஒப்படைக்காமல் புத்திசாலி முனிவர் எச்சரிக்கிறார். ஒரு ராஜாவின் நிதி மற்றும் அவரது ஆலோசனைகளை காப்பது அவரது அமைச்சரை பொறுத்தது. எனவே அவர்களை நியமிப்பதற்கு முன்பு அவற்றை நன்கு ஆராய்வது அவசியமா. மகத்துவத்திற்காக ஆறுபடும்போது நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்வதிலிருந்து உண்மையான சக்தி வருகிறது என்பதை விதுர நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் பொறாமையை கைவிட்டு மற்றவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தகுதியுள்ளவர்களுக்கு உரியதை வழங்க வேண்டும். பேச்சில் இணக்கமாக இருக்க வேண்டும். இறுதியாக புத்திசாலி முனிவர் ஏமாற்றுதல், பரிசு மற்றும் கடுமையான பேச்சு ஆகியவற்றின் ஆபத்துக்களை பற்றிய எச்சரிக்கையுடன் முடிக்கிறார். இந்த குணங்களை கொண்டவர்கள் விரைவில் அனைத்து உயிரினங்களாக ஒதுக்கப்பட்டிருப்பதை காண்பார்கள். அதே நேரத்தில் புத்திசாலித்தனம், மன அமைதி, சுய கட்டுப்பாடு, தூய்மை மற்றும் கடுமையான பேச்சு இல்லாதது ஆகியவற்றை வளர்ப்பவர்கள். அஸ்தினாபுரத்தின் பிரமாண்டமான அறைகளில் மன்னர் திருதராஷ்டிரர் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் பேசத் தொடங்கியதும் அவரது கண்கள் வியானியான விதுரர் மீது நிலைத்திருந்தன. விதுலா கூறினார், மனிதனே சரங்களால் நகர்த்தப்பட்ட ஒரு மர பொம்மை போன்றது. அவர் தனது சொந்த விதியின் எஜமான அல்ல, மாறாக விதியின் விளையாட்டில் வெறும் சிப்பாய். திருதராஷ்டிரரில் ஆர்வம் அதிகரித்தது. அவர் முன்னோக்கி சாய்ந்தார். அவரது குரல் எதிர்பார்ப்புகளால் நிரம்பியது. போ, நீங்கள் சொல்வதை நான் கவனித்து வருகிறேன். விதுரர் தொடர்ந்தார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டுகின்றன. பெரிய பிரகஸ்பதியும் கூட
மாறி பேசுவதற்கு குற்றம் சாட்டப்படலாம். உண்மையான மகத்துவம் வார்த்தைகளில் இல்லை, ஆனால் செயல்களில் உள்ளது. மனித உறவுகளின் விரைவான தன்மையை பற்றி பேசும்போது விதுரரின் கண்கள் திருதராஸ்திரரின் ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. பரிசு அல்லது ஈமையான வார்த்தைகளால் உடன்படுபவர்கள் ஆதரவை பெறலாம், ஆனால் இயற்கையான கவர்ச்சியும் பணிவும் உள்ளவர்களே உண்மையிலேயே பிரகாசிக்கிறார்கள். ராஜாவின் முக்த மகனான துரியோதனனை நோக்கி அவரது பார்வை நகர்ந்து கொண்டே அவர் நிறுத்தினார். அரசனே என்று வருத்தத்துடன் பேசிய விதுரல், துரியோதனன் பிறந்தபோது நான் உன்னை எச்சரித்தேன். இன்ற ஒரு மகளை விட்டு விடுகின்று நான் சொன்னேன். ஏனென்றால் அவ்வாறு செய்வதன் மூலம் நீ 100 மகன்களில் செழிப்பை பெறுவாய். அவர் மீண்டும் நிறுத்தினார். அவரது கண்கள் திருதராஸ்திரரின் முகத்தில் பூட்டப்பட்டன. ஆனால் நீ அவரை காப்பாற்றினால் உன் முழு வம்சாவளிக்கும் அழிவு ஏற்படும். திருதராஸ்திரரின் பேச்சு உறுதியானதாகவும் அவரது குரல் உறுதியானதாகவும் இருந்தது. நீங்கள் கூறுவது அனைத்தும் ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டவை. என் எதிர்கால நலனுக்காகவே நான் என் மகளை கைவிட துணியவில்லை. விதுராவின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. அவருக்கு முன்னால் விதியின் பாதை வெளிவருவதை கண்டது போல் இருந்தது. விதுரார் தொடர்ந்தார், உண்மையான மகத்துவம் செல்வம் அல்லது அதிகாரத்தில் இல்லை, ஆனால் நீதியில் உள்ளது. எல்லா நல்லொழுக்கமும் பணிவும் கொண்டவள் உயிரினங்களின் மிகச்சிறிய துன்பங்களுக்கு கூட ஒருபோதும் அலட்சியமாக இல்லை. அவரது குரல் வலுவாகவும் அவசரமாகவும் வளர்ந்தது. சண்டையிடுபவர்கள், பேராசை கொண்டவர்கள், வெட்கமில்லாதவர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்கள் எந்த விலையிலும் தவிர்க்கப்பட வேண்டும். எதிர பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஞானம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்தின. போதை, தூக்கம் மற்றும் உளவாளிகள் மீது கவனக்குறைவு போன்ற ஆபத்துகளுக்கு எதிராக அவர் எச்சரித்தார். இந்த ஆபத்துக்கள் ஞானிகளை கூட அழிவின் பாதையில் வழிநடத்தும் என்று எச்சரித்த திருதராஸ்திரர் கவனமாக கேட்டார். அவரது முகம் சிந்தனையின் முகமொழியாக இருந்தது. விதுரரின் வார்த்தைகள் அவருக்குள் ஆழமாக ஏதோ ஒன்றை எழுப்புவதாக தோன்றியது. அவரது குடும்பம் மற்றும் அவரது ராஜ்யம் மீதான பொறுப்புணர்வு. ராஜாவே, அவரது குரல் நம்பிக்கையுடன் நிரம்பியது. விதுரர் கூறினார், பாண்டுவின் மகன்கள் மீது சுமத்தப்பட்ட தவறுகளை சரிசெய்வது உங்கள் கடமை. அவற்றை சரியான இடத்தில் மீண்டும் நிலைநிறுத்துவது உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை சுத்தம் செய்யும். மேலும் அவர்களின் ஆன்மாரி தேர்ச்சி பெற்றவரிடையே கூட உங்களை வழக்கத்தின் பொருளாக மாற்றும். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது மன்னர் திருதராஷ்டிரரின் அரசவையில் விதுர ஒரு புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள ஆலோசகராக நின்றார். வெற்றியின் ரகசியங்களை ராஜாவுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர் தொடங்கினார். தனது வரம்புகளை மீறாமல் தனது இயக்குகளை பின்தொடரும் ஒரு நல்ல மனிதர் விரைவில் புகழ் பெறுவார் என்று கூறினார். நல்லொழுக்கமுள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சக்தி உள்ளது என்று அவர் விளக்கினார். விதுரா தொடர்ந்தார், அநீதியில் காரணமாக ஒரு பெரிய இலக்கை கைவிடுபவர் மகிழ்ச்சியுடன் வாழ்வார். பாம்பு அதன் தோலை கொட்டுவதை போல அனைத்து எதிரிகளையும் தூக்கி எறிவார். அவர் 3 கடுமையான பாவங்களுக்கு எதிராக எச்சரித்தார். வஞ்சகத்தின் மூலம் வெற்றி பெறுவது, ஒருவரில் போதகரிடம் நேர்மையற்றவராக இருப்பது, ஒருவரின் நோக்கங்களை பெருமைப்படுத்துவது, இவை ஒரு பிராமணனை கொள்வதற்கு சமமான பாவம் என்று அவர் கூறினார். ஞானமுள்ள ஆலோசகர் பின்னர் அதிகப்படியான பொறாமை, மரணம் மற்றும் பெருமை ஆகியவற்றின் ஆபத்துக்களை பற்றி பேசினார். இது சிரிப்பில் அழிவுக்கு வழிவகுக்கும். ஒருவரின் போதகர் அவசரம் மற்றும் பெருமைக்குரியவர் மீது காத்திருப்பதில் கவனக்குறைவுக்கு எதிராக அவர் எச்சரித்தார். ஏனெனில் இவர்கள் அறிவின் 3 எதிரிகமானவர்கள் தவிர்க்க வேண்டிய 7 தவறுகளை விதுரர் பட்டியலிட்டார். சோம்பல், கவனக்குறைவு, புத்திசாலித்தனத்தின் குழப்பம், அமைதியின்மை, நேரத்தை கொல்ல சேகரிப்பது, ஆணவம், பெருமை மற்றும் பேராசை. இன்பத்தை விரும்புபவர்களுக்கு அறிவில் இருக்க முடியாது என்றும் அதற்கு நேர்மாறாகவும் அவர் கூறினார். நெருப்பு ஒருபோது தேய்பொருளால் திருப்தி அடையாது என்று அவர் விளக்கினார். ஒரு அழகான பெண் ஒருபோதும் ஆண்களுடன் திருப்தி அடையவில்லை. ஒருமையை கொல்லும் நம்பிக்கையின் ஆபத்துகள், வளர்ச்சியை அழிக்கக்கூடிய மரணத்தில் கடவுளார் யமன், செழிப்பை அழிக்கக்கூடிய கோபம், புகழை அழிக்கக்கூடிய துயரம் ஆகியவற்றை பற்றி விதுரர் பேசும்போது மன்னர் கவனமாக கேட்டார். கால்நடை அழிவுக்கு வழிவகுக்கும் கவனிப்பு இல்லாததற்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார். அவர் தனது பாடத்தை முடித்தபோது விதுரர் கூறினார், கடவுள்களின் வழிபாட்டிற்காக ஒருவரின் வீட்டில்
எப்போது சில பொருட்களை வைத்து இருக்க வேண்டும் என்று மனு கூறியுள்ளார். ஆடுகள், காளைகள், சந்தனம், பெயர்கள், கண்ணாடிகள், தெளிவான வெண்ணெய், இரும்பு, தாமிரம், சங்கிலியூடுகள், சலாகிராம் மற்றும் கோரோச்சினா இவை நல்லவை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தன என்கள் அவர் விளக்கினார். பின்னர் அனைத்து போதனைகளிலும் மிக உயர்ந்த ஒரு புனிதமான பாடத்தை வழங்கினார். ஆசை பயம் வல்லது. சோதனைகளுக்காக நல்லொழுக்கத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. நல்லொழுக்கம் நித்தியமானது என்று அவர் கூறினார். இன்பமும் வலியும் தற்காலிகமானவை, வாழ்க்கையே நித்தியமானது. ஆனால் அதன் குறிப்பிட்ட கட்டங்கள் தற்காலிகமானவையானமுள்ள ஆலோசகர் வாழ்க்கையின் விரைவான தன்மையை பற்றி பேசினார். செல்வமும் சோளமும் நேரங்கள் இளைஞர் ஆட்சி செய்த வலிமையான மன்னர்கள் கூட உலகளாவிய அழிப்பாளரின் பலியாட்களாக மாறிவிட்டனர் என்று கூறினார். ஒரு நபர் இறந்தால் அவர்களின் தகுதிகளும் பாவங்களும் மட்டுமே மரணத்திற்கு பின் அவர்களுடன் இருக்கும் என்று அவர் விளக்கினார். மனிதர்களின் புலன்கள் மிகவும் பாதிக்கப்படும். பெரும் இருள் மற்றும் இருளில் பகுதிகளுக்கு எதிராக விதர எச்சரித்தார். அந்த இடங்களில் எதுவும் உன்னுடையதாக இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார். இவற்றை கவனமாக கேளுங்கள். அஸ்தினபுரத்தில் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரன் அரசவையின் அமைதியான சூழலில் தனது நம்பகமான ஆலோசகர் விதுராவுடன் அமர்ந்தான். விதுரனிடம் தனக்கு எஞ்சியிருக்கும் எண்ணங்கள் அல்லது சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டபோது ராஜாவின் கண்கள் ஆர்வத்துடன் மின்னின. ஞானம் மற்றும் இரக்கத்திற்கு பெயர் பெற்ற விதுரா மெதுவாக புன்னகைத்து ராஜாவுடன் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்க விரும்புவதாக பதிலளித்தார். அவர் தனது வாழ்க்கையை நிரந்தர பிரம்மச்சரியத்திற்காக அர்ப்பணித்த ஞானமும் அழியாதவருமான முனிவர் சனச்சுஜாதா ராஜாவில் ஆழ்ந்த கவலைகளை வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் என்று குறிப்பிட்டார். முனிவர் என்ன சொல்வார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று விதுரரிடம் கேட்டபோது திருதராஷ்டிரரின் கண்கள் எதிர்பார்ப்புடன் பிரகாசித்தன. விதுரர் ஒரு கணம் தயங்கி அவர் சுத்தா வகுப்பில் பிறந்தவர் என்று விளக்கினார். எனவே இது போன்ற ஆழமான விஷயங்களை பற்றி பேச தகுதியற்றவர் என்று உணர்ந்தார். இருப்பினும் சனச்சுஜதாவின் புரிதல் எல்லையற்றது என்றும் அவரது வார்த்தைகள் தெய்வீக அதிகாரத்தின் இடையை கொண்டுள்ளன என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். விதுரனை எப்படி முனிவரை சந்திக்க முடியும் என்பதை காட்ட மன்னர் விதுரை வற்புறுத்தினார். விதுரர் ஞானியை பற்றி தியானம் செய்ய தொடங்கினார். விதுரரின் எண்ணங்களுக்கு பதிலளிப்பது போல் சனச்சுஜாதா அவர்கள் முன் தோன்றினார். முனிவரை பரிந்துரைக்கப்பட்ட சடல்களுடன் வரவேற்றார். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அவர் வசதியாக அமர்ந்தார். விதுரா முனிவரிடம் உரையாற்றினார். திருதராஷ்டிரருக்கு தன்னை அசைக்க முடியாது என்ற ஆழ்ந்த சந்தேகம் இருப்பதாக விளக்கினார். இந்த இருளை அகற்றி ராஜாவை ஞானத்தை நோக்கி வழிநடத்துமாறு ஞானியிடம் கெஞ்சினார். சனச்சுஜாதா தனது சொற்பொழிவை தொடங்குவதற்கு முன்பு கவனமாக கேட்டார். மன்னரே, மரணம் குறித்து 2 முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளன. சிலர் குறிப்பிட்ட செயல்களால் அதை தவிர்க்க முடியும் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் எந்த மரணமும் இல்லை என்று கூறுகிறார்கள். இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மரணம் அறியாமையிலிருந்து எழுகிறது. அறிவு அழியாமை. இது புலியை போன்ற விழுங்கும் சக்தி அல்ல. அதன் வடிவம் நிச்சயமற்றது என்று முனிவர் கூறினார். பிரம்மவித்யா அல்லது சுய அறிவை பின்தொடர்வதே அழியாமைக்கான பாதை என்று முனிவர் தொடர்ந்து விளக்கினார். மனிதர்கள் தங்கள் ஆசைகளால் எவ்வாறு திசைதிருப்பப்படுகிறார்கள் என்பதை அவர் விவரித்தார். இது அவர்களை அறியாமையின் பாதையிலும் இறுதியில் மரணத்திற்கும் வழிநடத்துகிறது. இருப்பினும் சுய கட்டுப்பாட்டால் தங்கள் ஆன்மாவை வெல்வோர் இந்த விதியிலிருந்து தப்பிக்க முடியும். சனச்சுஜாதாவின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. அறியாமை யமனின் படிவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் தனது ஆசைகளை இந்த வழியில் கட்டுப்படுத்திய அந்த கற்றறிந்த மனிதனை அது விழுங்க முடியாது. தனது ஆசைகளை பின்பற்றும் மனிதன் அவற்றுடன் அழிக்கப்படுகிறான். இருப்பினும் ஆசையை கைவிடக்கூடியவன் நிச்சயமாக அனைத்து வகையான துயரங்களையும் விரட்ட முடியும். முனிவரின் சொற்பொழிவு ஒரு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த காற்றாக இருந்தது. அது ராஜாவின் மனதில் பாய்ந்து அவரது சந்தேகங்களையும் அச்சங்களையும் அகற்றியது. சனச்சுஜாதா மரணத்தில் தன்மையை வெளிப்படுத்திய போது திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். இது ஒரு வெளிப்புற சதி அல்ல, மாறாக அறியாமையின் உச்சநிலை. மன்னர் பின்னர் விடுதலைக்கான பாதை பற்றி கேட்டார். காட்டு புகையிடத்தின் அமைதியான சூழலில் ஞானமுள்ள மன்னரான திருதராஷ்டிரர் தனது மரியாதைக்குரிய விருந்தினான சனச்சுஜாதாவுடன் சிந்தனையில் அமர்ந்தார். துறவியின் மௌனா உண்மையான சாரத்தை
அவர் புரிந்து கொள்ள முயன்றபோது ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அவர் கேட்டார், துறவியின் நோக்கம் என்ன? 2 வகையான மௌனங்களில் வேச்சு மற்றும் தியானம். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? வாழ்ந்த ஞானம் கொண்ட முனிவரான சனச்சுஜாதா ராஜாவை துளைத்த கண்களால் பார்த்தார். அவர் பதிலளித்தார், உயர்ந்த ஆன்மாவை வேதங்கள் மற்றும் மனம் ஆகிய இரண்டாலும் ஊடுருவ முடியாது. அதனால்தான் அது மௌனார் என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து வேத எழுத்துக்கள் ஓம் மற்றும் சாதாரண ஒலிகள் இரண்டும் கிழந்துள்ளன. ஓர் ராஜாவே வார்த்தையாக காட்டப்படுகிறது. திருதராஷ்டிரரின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அவர் கேட்டார், பி மற்றும் தேஜுர் வேதங்கள் அல்லது சமவேதம் இரண்டையும் அறிந்த ஒருவர் பாவங்களை செய்யும்போது அவைகளால் அவமதிக்கப்படுகிறாரா? சனச்சுஜாதாவின் வார்த்தைகள் தேன் போல சொட்டுகின்றன. அவர் பதிலளித்தார், தனது புலன்களை கட்டுப்படுத்தாத ஒரு மனிதர் சமம் அலறி அல்லது எஜூர் வேதத்தால் பாவ செயல்களிலிருந்து மீட்கப்படுவதில்லை என்று நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். வஞ்சகத்தால் வாழும் ஒருவரை வேதங்கள் ஒருபோதும் காப்பாற்றாது. ராஜாவின் புருவம் கவலையில் மூழ்கியது. அவர் கேட்டார், உங்கள் புலன்களை கட்டுப்படுத்தியவரே, நல்லொழுக்கத்தின் உதவியின்றி ஒரு நபரை மீட்க வேதங்கள் உண்மையில் தகுதியற்றவை என்றால் வேதங்கள் எப்போதும் பாவங்களை அழிக்கின்றன என்ற பிராமணர்களின் இந்த மாயை எங்கிருந்து வருகிறது? சனச்சுஜாதாவின் முகம் இரக்கத்துடன் பிரகாசித்தது. அவர் விளக்கினார், பெயர், வடிவம் மற்றும் பிற பண்புகளை மதிக்கும் நிபந்தனைகளின் கலவையால் பிரபஞ்சம் உன்னத ஆன்மாவிலிருந்து தோன்றியுள்ளது. வேதங்களும் அதை முறையாக சுட்டிக்காட்டுகின்றன, அதையே அறிவிக்கின்றன. மேலும் உன்னதமான ஆன்மாவும் பிரபஞ்சமும் வேறுபட்டவை, ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை ஊக்குவிக்கின்றனர். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சுடான ஆரஞ்சு நிற ஒளியை வீச சனச்சுஜாதா தொடர்ந்தார். அந்த பரம ஆத்மாவை அடைவதற்காகவே துறவியும் தியாகங்களும் கட்டளையிடப்படுகின்றன. மேலும் இந்த இரண்டின் மூலமே அறிவாளியான மனிதர் நல்லொழுக்கத்தை பெறுகிறார். நல்லொழுக்கத்தால் பாவத்தை அழித்து அவரது ஆன்மா அறிவால் ஞானம் பெறுகிறது. சனச்சுஜாதா பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிப்படுத்தியதை மன்னர் பிரவணமாக கேட்டார். மறுநாள் திருதராஷ்டிரர் தனது விருந்தினரிடம் ஒரு புதிய கேள்வியுடன் திரும்பினார். ஓ சனச்சுஜாதா, ஒரே வகையான தபஸ்விகள் சில நேரங்களில் வெற்றிகரமாகவும் சில நேரங்களில் தோல்வியாகவும் எப்படி இருக்க முடியும்? முனிவரின் கண்கள் நுண்ணைவுடன் பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார், தவறுகளால் கைபடாக அந்த துறவி விடுதலையை பெற முடியும் என்று கூறப்படுகிறது. எனவே வெற்றிகரமானது. அதே நேரத்தில் ஆணவம் மற்றும் உண்மையான பக்தியின் விருப்பத்தால் கரை வெடிந்த துறவி தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. உரையாடல் தொடங்கிய போது மரியாதைக்குரிய மன்னரும் சத்தியத்திரை தேடுவோருமான திருதராஷ்டிரர் முன்னிலையில் ஞானமுள்ள ரிஷி சனச்சுஜாதா பரமனின் மர்மங்களை விளக்கத் தொடங்கினார். இது அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் இறுதி உண்மை. தனது ஆழமான அறிவை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறு முனிவரை கேட்டபோது ராஜாவின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. உன்னுடைய வார்த்தைகள் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் நீரோடை போன்றது, உன்னதமான என்று திருதராஷ்டிரர் கூறினார். உலக ஆசைகளால் கலங்கப்படாதது மற்றும் மனிதர்களிடையே அரிதானது பிராமணனை அடைவது பற்றி மேலும் சொல்லுங்கள். சனச்சுஜாதா கருணையுடன் புன்னகைத்துயை, பெரிய அரசனே, பிரமத்தை பற்றிய அறிவு என்பது அவசரமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றல்ல. அதற்கு ஆழ்ந்த புரிதல் தேவைப்படுகிறது. பிரம்மச்சாரியா பயிற்சியின் மூலம் வளர்க்கப்படுகிறது. ஒருவரின் புலன்களின் கட்டுப்பாடு மற்றும் தூய புத்திசாலித்தனத்துடன் விருப்பத்தை இணைத்தல். அப்போதுதான் ஒருவர் உலக சிந்தனை இல்லாத நிலையை அடைய முடியும். இது அறிவை நோக்கிய ஒரு படி மட்டுமே. திருதராஷ்டிரரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. இந்த அறிவு எப்படி வெளிப்படுகிறது? அதற்கு முயற்சி தேவையா அல்லது அது வெறுமனே வெளிப்படுத்தப்படுகிறதா? சனச்சுஜாதாவின் கண்கள் ஞானத்தால் மின்னின. அவர் பதிலளித்தார், மனதிற்குள் வாழ்ந்தாலும் தூய புத்திசாலித்தனம் மற்றும் பிரம்மச்சாரியா உதவி பெறும் பிரமத்தை பற்றிய அறிவு வெளிப்படுத்தப்படாமல் உள்ளது. இந்த நடைமுறைகளின் மூலம் தான் ஒருவர் அவற்றின் உண்மையான தன்மையை அறிந்து கொள்கிறார். ராஜாவின் ஆர்வம் இப்போது முழுமையாக இருந்தது. சொல்லுங்கள் ஞானி ரிஷி, இந்த பிரம்மச்சாரியரின் சாராம்சம் என்ன? அதிக சிரமம் இல்லாமல் நான் அதை எப்படி அடைய முடியும்? சனச்சுஜாதா முன்னோக்கி சாய்ந்து அவரது குரல் ஒரு மென்மையான ஆனால் உறுதியான தொனியை எடுத்தது. தங்கள் போதகர்களின் வசிப்பிடங்களில் வசிப்பவர்கள் தங்கள் நல்ல விருப்பத்தையும் நட்பையும் வென்று பிரம்மச்சாரிய தாவத்தை
கடைப்பிடிப்பவர்கள் இந்த உலகில் பரமத்தின் உருவகங்களாக மாறுகிறார்கள். அவர்கள் தங்கள் உடல்களை தள்ளிவிட்டு உன்னதமான ஆத்மாவுடன் ஒன்றுபடுகிறார்கள். பிரம்மச்சாரியரின் நற்பண்புகளை முனிவர் தொடர்ந்து விளக்கியபோது திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது மனம் ஒரு சோலையில் ஒரு வறண்ட பயணியைப் போல ஞானத்தில் குடித்தது சில சுழியாதா விளக்கினார். பிரம்மச்சாரியா என்பது வெறுமனே ஒரு பயிற்சி அல்ல, ஆனால் ஒரு வாழ்க்கை முறை. 12 நல்லொழுக்கங்கள் தான் அதன் சாராம்சத்தை உருவாக்குகின்றன. அகிம்சை, சத்தியம், உண்மைத்தன்மை, அஸ்தேயதிடாதது. பிரம்மச்சாரியா தானே அதரித்திடம் வேக உடைமைகளிலிருந்து விலகு, சுவாட்சயா சுய ஆய்வு, தாசிக்கணம், சுவாட்சயா விதங்களை படிப்பது, ஈஸ்வர பிரணிதான உயர்ந்த பக்தி, தமொருவரின் புலன்களின் மீது கட்டுப்பாடு மற்றும் சிரத்தா நம்பிக்கை. இந்த நல்லொழுக்கங்களின் மூலம் தான் ஒருவர் உண்மையான யோகியாக மாறுகிறார், பிரம்மத்தை பற்றிய அறிவை பெறுகிறார். முனிவர் தனது சொற்பொழிவை முடித்தபோது திருதராஷ்டிரர் அவர் உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை போல உணர்ந்தார். ஒரு அமைதியான சூழலில் ஞானியான முனிவரான சனச்சுஜாதா மன்னர் சிபிலுடன் சிந்தித்து நீதியின் பாதையில் பண்டைய ஞானத்தை வழங்கினார். மாட்சிமை பொருந்தியவரே அவர் தொடங்கினார். மனிதர்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய 12 கடுமையான தவறுகள் உள்ளன. துக்கம், கோபம், பேராசை, காமம், அறியாமை, சோம்பல், தீமை, சுய முக்கியத்துவம், தொடர்ச்சியான ஆதாய ஆசை, பாசம், பொறாமை மற்றும் தீய பேச்சு. இந்த தீமைகள் மனித குலத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றன. முனிவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் இந்த தவறுகளின் அழிவுகரமான தன்மைக்கு எதிராக எச்சரிக்கையின் ஒரு பலகையை நகர்த்தின. பேராசை கொண்டவர் கடுமையான பேச்சு, ஆடம்பரமானவர், கோபத்தை தாங்குபவர் அல்லது பெருமைக்குரியவர். செல்வம் கிடைக்கும்போது மற்றவர்களை மரியாதையுடன் நடத்த முடியாது. அவர் தனது வார்த்தைகளின் இடையே ராஜாவின் இதயத்தில் நிலைநிறுத்துவதைப் போல நிறுத்தினார். சுஜாதா பின்னர் ஒரு நீதியான வாழ்க்கையை வழிநடத்தும் நல்லொழுக்கங்களை வெளிப்படுத்தினார். நீதி, உண்மை, துறவி, சுய கட்டுப்பாடு, மனநிறைவு, அடக்கம், துறவு, மற்றவர்கள் மீது அன்பு, பரிசு, வேதங்களை அறிந்து கொள்வது, பொறுமை மற்றும் மன்னிப்பு. இந்த 12 பிராமணரின் நடைமுறைகள் அவரது குரல் வலியுறுத்தப்பட்டது. அவர் அறிவித்தார், இந்த 12 விழாதவர் முழு பூமியையும் திசை திருப்பலாம். ஒரு மென்மையான ஆனால் உறுதியான தொனியில் முனிவர் மாதாவின் ஆபத்துகள் அல்லது உலக ஆசைகளுடனான அதிரப்படியான பற்றுதலுக்கு எதிராக எச்சரித்தார். அவர் அதன் 18 தவறுகளை பட்டியலிட்டார். மற்றவர்களிடம் தீய எண்ணம், நல்லொழுக்க செயல்களின் வழியில் தடைகளை ஏற்படுத்துதல், இழிவுபடுத்துதல், பேச்சில் பொய், காமம், கோபம், சார்பு, மற்றவர்களை பற்றி தவறாத பேசுதல், அறிக்கையிடுவதற்காக மற்றவர்களின் தவறுகளை கண்டறிதல், செல்வத்தை வீணடிப்பது, சண்டையிடுதல், ஆணவம், உயிரினங்களுக்கு கொடுமை, தீமை, அறியாமை, மரியாதைக்குரியவர்களை புறக்கணிப்பது, சரியான மற்றும் தவறான புலன்களை ஏற்பது, எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்த முயற்சிப்பது. சுஜாதாவின் கண்களில் ஆழமான ஞானம் இருப்பதாக தோன்றியது. அவர் தொடர்ந்தார், ஒரு புத்திசாலி மனித மாதாவுக்கு வழிவிடக்கூடாது, ஏனெனில் அதன் துணைகள் கண்டிக்கத்தக்கவை. அவர் உண்மையான நட்பின் குலங்களுக்கு தனது கவனத்தை திருப்பினார். நண்பர்களின் செழிப்பில் மகிழ்ச்சி அடைவது, அவர்களின் துன்பத்தில் துயரம், அன்பான ஆனால் கேட்கக்கூடாததை விட்டு கொடுப்பது, ஒரு நண்பருக்காக ஒருவரின் சொந்த நன்மையை தியாகம் செய்வது, எல்லாவற்றையும் வழங்கிய நண்பரின் வீட்டில் வசிப்பதே இல்லை, ஒருவர் சம்பாதித்ததை அனுபவிப்பது. முனிவர் தனது போதனைகளை முடித்தவுடன் அவர் பிரமத்தை அடைவதற்கான பாதையை பற்றி பேசினார். அந்த நல்ல குணங்களை பெற முற்பட்டு தர்மமும் நீதியும் உள்ளவன் தனது 5 புலன்களையும் அந்தந்த நோக்கங்களிலிருந்து கட்டுப்படுத்துகிறான். இந்த புலன்களின் கட்டுப்பாடு துறவி இது படிப்படியாக வளரும்போது இனிமேல் பேரின்பத்தின் பகுதிகளை வெல்ல முடியும். ஆழமான நுண்ணறிவின் ஒரு தருணத்தில் பிரம்மத்தை பண்புகளில் உள்ளவர் என்றும், மேலும் முழுமையாக பிரம்மத்தை அறிந்தவர் என்றும், அறிந்தவரிடம் உண்மை வாழ்கிறது என்பதை சனச்சுஜாதா வெளிப்படுத்தினார். வாழ்வின் ஆழத்தில் தூய்மையான மற்றும் களங்கமற்ற மகாயாசா என்று அழைக்கப்படும் ஒரு விதை உள்ளது. இது அனைவரையும் ஒளி செய்து புலன்களை வழிநடத்தி பிரகாசமான சூரியனை உருவாக்கும் ஒரு பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறது. தெய்வீகத்தன்மை கொண்ட இந்த நித்தியமானவர் யோகிகளால் அவர்களின் மனக்கண் மூலம் பார்க்கப்படுகிறார். அதன் ஒளியும் வெப்பமும் தன்னிறைவு பெற்றவை எந்த வெளிப்புற மூலத்திலிருந்தும் பெறப்படவில்லை. இதை ஒளிரும் உடல்களுக்குள் நுழையும்போது அது அவர்களுக்கு ஒளியும் அரவணைப்பையும் கழிக்கிறது. இது அனைத்து ஒளிரும் உயிரினங்களுக்கும் பிரமிப்பை தருகிறது.
அதன் எல்லையற்ற சக்தியை நினைவூட்டுகிறது. நித்தியமானவர் உயிரினம் ஆன்மா மற்றும் ஈஸ்வரர் ஆகிய இருவரையும் நிலைநிறுத்துகிறார். இது விழித்திருக்கும் நேரத்தில் நனவில் செயல்பட அனுமதிக்கிறது. இருப்பினும் தூக்கம் மற்றும் களைப்பின் போது அவர்கள் இந்த விழிப்புணர்வை இழக்கிறார்கள். பிரமம் இறுதி யதார்த்தம் ஒருபோதும் நனவை இழக்காது. அது பூமி, சொர்க்கம் மற்றும் அனைத்து திசைகளையும் உள்ளடக்கிய முழு பிரபஞ்சத்தையும் நிலைநிறுத்துகிறது. விதை 5 கூறுகள், ஆறுகள், கடல்கள் மற்றும் திசைகாட்டி புள்ளிகளுக்கு கூட வழிவகுக்கிறது. அதன் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவி செல்கிறது. உடல் ஒரு ரதத்தைப் போல அழிவுக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அதன் செயல்கள் நித்தியமானவை. கடந்த கால செயல்களின் சக்கரங்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கும் புலன்கள் தனிநபரை மேம்பட்டு மற்றும் மாற்ற முடியாத ஒருவரை நோக்கி வழிநடத்துகின்றன. இந்த உயர்ந்த ஆத்மாவை தங்கள் மனத்திறங்களின் மூலம் பார்ப்பவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். 12 பழங்களை கொண்ட மாயின் நீரோட்டம் விதையிலிருந்து பாய்கிறது. மனிதர்கள் அதன் நீரில் நீங்கி வழியில் பல இனிப்புகளை பார்க்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் அடுத்த உலகில் தங்கள் செயல்களின் பலனில் பாதியை மட்டுமே அனுபவிக்க முடியும். சிருஷ்டி ஆன்மா இது ஈஸ்வரர் எல்லாவற்றையும் ஊடுருவி தியாகங்களை விரித்துள்ளது. விபத்துக்கள் இல்லாத ஆன்மாக்கள் தங்க இலைகளுடன் கூடிய மரத்தை போன்ற ஒரு அமைப்பான அவித்யாவை நாடுகின்றன. அவை அவற்றின் இயல்புகளுக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றன மற்றும் வெவ்வேறு வரிசையில் பிறக்கின்றன. இந்த ஆன்மாக்கள் நித்தியமானவருக்குள் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அவர்கள் யோகிகளால் தங்கள் மனக்கண் மூலம் பார்க்கப்படுகிறார்கள். பிரம்மத்திலிருந்து எழும் விபத்துக்கள் பிரபஞ்சத்தை அதன் முழுமையிலிருந்து உயர்த்துகின்றன. மாறாக இந்த விபத்துக்கள் அகற்றப்படும் போது பிரம்மம் அதன் முழுமையில் உள்ளது. விதை 5 கூறுகளுக்கு வழிவகுக்கிறது மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளது. இது நுகர்வு மற்றும் விவரப்படும் உயிரினங்களின் ஆதாரமாகவும் உள்ளது. அதேபோல் புலன்கள் கொண்ட உயிரினங்களும் உள்ளன. அவனா என்று அழைக்கப்படும் உயிர் காற்று பிராணனால் விழுங்கப்படுகிறது. பிராணன் விருப்பத்தால் உறிஞ்சப்படுகிறார் மற்றும் கருவி புத்திசாலியால் உறிஞ்சப்படுகிறது. அறிவு இதையொட்டி உன்னதமான ஆத்மாவால் சூழப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை ஒரு ஆழமான கடலுக்கு மேலே நடந்து செல்லும் ஒரு ஸ்வான் போன்றது. ஒரு கால் ஆழமாக மறைக்கப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய பாடல்களுக்கு தகுதியான உயர்ந்த கட்டுப்பாட்டாளர் பிரபஞ்சத்திற்குள் அங்கும் இங்கும் நகர்கிறார். இது எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணமாகும். மேலும் படைப்பு பம்மாவில் அறிவாக வெளிப்படுகிறது. முட்டாள்களால் மட்டுமே இந்த நித்தியமானவரை பார்க்க முடியாதவர்களில் அவர்கள் உள்ளனர். இரவு கழிந்தது. பிரம்மாண்டமான மண்டபம் உற்சாகப்பால் நிரம்பி வழிந்தது. பாண்டவர்களுக்கான தங்கள் நம்பகமான தூதரான சஞ்சயா திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்து கௌரவ ராஜ்யத்தின் இளவரசர்களும் தலைவர்களும் கூடியிருந்தனர். காலை சூரியன் அதன் தங்க கதிர்களை மண்டபத்தின் மீது வீசும்போது மன்னர்களும் பிரபுக்களும் மகிழ்ச்சியான இதயங்களுடன் பர்த்தாவின் முகாமில் இருந்து செய்தியை கேட்கிறார் ஆர்வத்துடன் நுழைந்தனர். சூரியனைப் போல பரராசிக்கும் ஒரு தங்க தரையால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மண்டபமே அழகின் அதிசயமாக இருந்தது. மேலும் ஒரு போதை நறுமணத்தை உருவாக்க சந்தன தண்ணீரால் தெளிக்கப்பட்டது. இருக்கைகள் அடுக்குகளாக அமைக்கப்பட்டன. தங்கம், மரப்பழிவு மற்றும் தந்தத்தால் செய்யப்பட்டன. ஒவ்வொன்றும் வேர்த்தியான உரைகளில் மூடப்பட்டிருந்தன. கடவுள்களே மரண சாம்ராஜ்யத்தின் மீது இறந்தது போல் இருந்தது. இந்த கூட்டத்தின் தலைவராக திருதராஷ்டிரர் இருக்கின்றார். அவரது கண்கள் எதிர்பார்ப்புடன் பிரகாசித்தன. அவரை தவிர பீஷ்ம, துரோணர், கிருபர், சால்யர், கிருதவம ஆகியோரின் முகங்கள் கடினமாகவும் உறுதியுடனும் இருந்தன. ஜெயதரன், அஸ்வத்தமான், விகர்ணர், சோமதத்தர், வாதிகா, விதுலா, மாபெரும் போர்வியான யுயுத்சு ஆகியோர் வீர மன்னர்களின் கூட்டத்தில் மத்தியில் தங்கள் இடங்களை பிடித்தனர். காத்திருந்த ஆட்கள் சன்ஷாவின் மகனின் வருகையை அறிவித்த போது மண்டபம் முழுவதும் உற்சாகத்தின் முணுமுணுப்பு ஏற்பட்டது. காலை வெளிச்சத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் காதணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அவரது ரதத்திலிருந்து சூதா தன்னை வெளிப்படுத்தினார். கண்ணியமான முன்னேற்றத்துடன் பெரிய மண்டபத்திற்குள் நுழைந்தார். அங்கு உயர்ந்த மனதுள்ள மன்னர்கள் அவருக்காக காத்திருந்தனர். செஞ்சை பேசத் தொடங்கினார். அவரது குரல் தெளிவாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. கௌரவர்களே, நான் பாண்டவர்களிடமிருந்து செய்திகளை கொண்டு வருகிறேன்.
திருதராஷ்டிரரின் அறிவுறுத்தலின்படி இந்த இடத்திலிருந்து அவர்களிடம் சென்ற பிறகு நல்லொழுக்கம் மற்றும் லாபத்தின் செய்தியுடன் நான் திரும்பி வந்துள்ளேன். கூட்டம் முன்னோக்கி சாய்ந்தது. ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க ஆர்வமாக சஞ்சயின் முகத்தின் மீது கண்களை நிறுத்தப்பட்டன. பாண்டுவின் மகன்கள் தங்கள் வயதிற்கு ஏற்ப அனைத்து குருக்களுக்கும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்று சஞ்சயா தொடர்ந்தார். அவர்கள் வயதுக்கு சமமான வயதானவர்களுக்கும் இளையவர்களுக்கும் வணக்கம் செலுத்தினர். ஏனெனில் ஒவ்வொருவரும் அவரது வயதிற்கு ஏற்ப வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். அரங்கம் அமைதியாக இருந்தது. மன்னர்களின் மூச்சு அவர்களிடமிருந்து உறிஞ்சப்பட்டது போல் சஞ்சயன் சிறிது நேரம் நின்று கொண்டிருந்த போது அறையின் நடுவே சிறகுகள் பறப்பது போல் ஒரு சலசலப்பான சத்தம் எதிரொலித்தது. குருக்களின் கோபமான மன்னன் துரியோதனனே தனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான். கண்கள் தீவிரத்தால் எரிந்தன. கூட்டம் அவரை பார்த்தது. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் தலைவிதியை ஒரே மாதிரியாக முத்திரையிடும் வார்த்தைகளை கேட்க அவர் தயாராகிக் கொண்டிருந்தபோது அவர்களின் முகங்கள் ஆவலுடன் காத்திருந்தன. விதியின் துணி மீண்டும் நெய்யப்படவிருப்பதைப் போல எதிர்பார்ப்புடன் காற்று கனமாக இருந்தது. சஞ்சயாவின் வார்த்தைகள் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு மென்மையான நூல். மன்னர்களின் கூட்டத்தின் மத்தியில் திருதராஷ்டிரர் தனது நம்பகமான ஆலோசகர் சஞ்சயனிடம் திரும்பி, ஓ சஞ்சயலே, அந்த வலிமையான போர்வியரான தனசேன் முன் என்ன வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். சஞ்சேல் மரியாதையுடன் அர்ஜுனனின் வார்த்தைகளை நினைவு கூறத் தொடங்கினார். அர்ஜுனன் இவ்வாறு பேசியபோது நான் அங்கு இருந்தேன் என்று சஞ்சயன் சொன்னான். யுதிஷ்டிரனின் அனுமதியுடனும் கேசவனின் காதுகளுடனும் அவர் அறிவித்தார். திருதராஷ்டிரரின் மகன் மன்னர் யுதிஷ்டிரரிடம் சரணடையவில்லை என்றால் திருதராஷ்டிரரின் மகன்கள் செய்த பாவ செயல் ஏதேனும் இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. அதன் விளைவுகள் இன்னும் மீட்கப்படவில்லை. அவர் நம்பிக்கையுடன் பேசினார். அவரது கண்கள் தாமரை மலரைப் போல எரிந்தன. அர்ஜுனன் தொடர்ந்தான். நீங்கள் பீம்சேனா, நானும் அஸ்வின்களும் வாசுதேவனும் சினியின் மகனும் ஆயுதங்களில் தவறிழைக்காத திருஷ்டசிம்மனும் சீகந்திலும் ஆகியோருடன் போரிட விரும்பினால் பாண்டவர்களின் அனைத்து நோக்கங்களும் நிறைவேற்றப்படும். பாண்டவின் மகன்களுக்கு சமாதானத்தை முன்மொழிய வேண்டாம். ஆனால் நீங்கள் விரும்பினால் போரிடுங்கள். சஞ்சயன் பேசுகையில் கூட்டம் அமைதியானது. அவர்களின் கண்கள் துரியோதனின் முகத்தின் மீது நிலைத்திருந்தன. அர்ஜுனனின் வார்த்தைகள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பைப் போல இருந்தன. திருதராஷ்டிரரின் மகளை பிடித்திருந்த மனநிறைவை எரித்தான். அர்ஜுனனின் தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, அது வரவிருக்கும் விஷயங்களை பற்றிய வாக்குறுதியும் கூட. அவர் தனது கதையை கையில் வைத்திருந்த பீம்சேனா கோபமடைந்த பாம்பை போல தனது கோபத்தின் விஷத்தை வாந்தி எடுத்ததை பற்றி பேசினார். நகுலரை பற்றி அவர் பேசினார். திறமையாக நூற்றுக்கணக்கான அம்புகளை வீசி துரியோதனின் கார்போர் வீரர்களை அடித்து நொறுக்கினார். திருதராஷ்டிரரின் வெங்கினரை அவரது கண்ணிலிருந்து ஒரு பார்வை மட்டுமே எரித்துவிடும் நெருப்பான யுதிஷ்டிரரின் கோபத்தை நிலைத்து கூட்டம் நடுங்கியது. காடுகளில் துயரத்தின் படுக்கையில் தூங்கிய நகுலரை குறிப்பிட்டு அவர்கள் நடுங்கினர். இப்போது கோபமடைந்த பாம்பைப் போல தனது கோபத்தின் விஷத்தை வாந்தி எடுப்பதாக சபதம் செய்தனர். அர்ஜுனனின் வார்த்தைகளை சஞ்சயன் தொடர்ந்து நினைவு கூர்ந்தபோது கூட்டம் மீண்டும் ஒரு முறை அமைதியானது. துரியோதனனின் முகம் வெளிரியது. அவரது கண்கள் தரையில் நிலைத்திருந்தன. அவர் தனது செயல்களின் விளைவுகளை தனக்கு முன்னால் வெளிப்படுத்துவதை பார்ப்பது போல் இருந்தது. போர் தவிர்க்க முடியாதது என்பதை கூட்டம் அறிந்திருந்தது. அர்ஜுனனின் வார்த்தைகளில் என்ன வரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பார்வையை அவர்கள் கண்டனர். படுகொலை மற்றும் பேரழிவு. அர்ஜுனன் தீர்க்கதரிசனம் சொன்னது போல் துரியோதனன் இந்த போருக்காக மனந்திரும்புவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சஞ்சயன் பேசி முடித்ததும் கூட்டம் மீண்டும் அமைதியானது. அர்ஜுனனின் வார்த்தைகளின் எடை காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. வரவிருக்கும் விஷயங்களை நினைவூட்டுவதாக இருந்தது. கூடியிருந்த மன்னர்களிடையே சாந்தலுவின் மகனான பீஷ்மர் துரியோதனிடம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை பேசினார். அவர் பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். அப்போது பிரஸ்பதி மற்றும் சக்தார் தெய்வங்கள் மற்றும்
தெய்வங்களுடன் சேர்ந்து நர மற்றும் நாராயணன் என்று அழைக்கப்படும் 2 மர்மமான உருவங்களை பற்றி விசாரிக்க பெமாவை நாடினர். இந்த 2 உயிரினங்களும் மகத்தான சக்தியையும் அழகையும் கொண்டிருந்தன. அவற்றின் துறவி தகுதி வானத்தில் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசித்தது. அவர்கள் பிராமண சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்தனர். வேறொரு உலகத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் செயல்களால் உலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தனர். கடவுள்களும் காந்தர்வர்களும் அவர்களை வணங்கினர். ஆனால் அவர்கள் அசுரர்களில் அழிவுக்காக மட்டுமே வாழ்ந்தனர். வெறும் கொந்தளிப்பான நேரத்தில் சக்தா வேஸ்பதி மற்றும் வானப்படை வீரர்களுடன் சேர்ந்து நரனையும் நாராயணனையும் தங்கள் உதவியை கோருமாறு நாடினார். ஏனென்றால் கடவுள்களும் அசுரர்களும் போரில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் சக்ரா 2 பண்டைய தெய்வங்களிடம் தனக்கு ஒரு வரம் வழங்குமாறு கெஞ்சினார். நாதாவும் நாராயணனும் ஒப்புக்கொண்டனர். மேலும் அவர்களின் உதவியுடன் சக்ரா தேவத்யாக்களையும் தனர்களையும் தோற்கடித்தார். விஸ்வர் தனது கதையை தொடர்ந்தார். நரன் மற்றும் நாராயணன் என்ற 2 உயிரினங்களும் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் நோக்கத்திலும் செயலிலும் ஒன்றுபட்டவர்கள் என்று விளக்கினார். அவர்கள் ஒரே ஆத்மாவிலிருந்து பிறந்தவர்கள், ஆனால் தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஒவ்வொன்றும் உலகின் சிறந்த நன்மைக்கு பங்களித்தன. அவர்களின் நோக்கம் நீதி மற்றும் நீதிக்காக போராடுவதாகும். ஈஸ்வர் பேசுகையில் கணன் மூத்தவரின் வார்த்தைகளுக்கு எதிராக தன்னை தற்காத்து கொள்ள எழுந்து நின்றான். அவர் ஒரு உண்மையான சத்திரியர் என்று கூறினார். அவர் தனது கடமைகளுக்கு தளர்ந்து விடாமல் கற்பழித்தார். அவருக்கு என்ன தீமை என்று கூற முடியும்? அவர் ஒருபோதும் திருதராஷ்டிரரின் மகளிருக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. அவர் ஒருபோதும் தனது ராஜாவையோ அல்லது அவரது மக்களையோ காட்டிக் கொடுக்க மாட்டார். கர்ணனின் பெருமைகளை எதிர்த்த பீஷ்மர் சூத்தரின் மகன் வீரத்திலும் வலிமையிலும் பாண்டவர்களின் 16வது பகுதிக்கு சமமாக கூட இல்லை என்று கூறினார். துரியோதனின் மகன்களுக்கு ஏற்படவிருந்த பெரும் பேரழிவு உண்மையில் கர்ணனின் சொந்த செயல்களால் ஏற்பட்டது. அவர் ஒரு சூத்தரின் இந்த மோசமான மகனை நம்பியிருந்தார். அவர் வான வம்சாவளியை சேர்ந்த வீரர்களை அவமதித்தார். அப்போதுதான் பரவாஜரின் உயர்ந்த மனதுள்ள மகன் துரோணர் போர் வெடிப்பதற்கு முன்பு பாண்டவர்களுடன் சமாதானம் செய்யுமாறு திருதராஷ்டிரரை வலியுறுத்தினார். அர்ஜுனனின் வார்த்தைகள் நிறைவேறும் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் 3 உலகங்களிலும் அவருக்கு சமமான வில்லன் இல்லை. ஆனால் மன்னர் கேட்க மறுத்து அதற்கு பதிலாக பாண்டவர்களை பற்றி சஞ்சயிடம் கேட்டார். அந்த காலத்திலிருந்து கௌரவர்கள் தங்கள் தலைவிதி முத்திரை குத்தப்பட்டதை அறிந்தே வாழ்க்கையின் அனைத்து நம்பிக்கையையும் கைவிட்டனர். தஸ்திலபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து கூடியிருந்த குருக்களின் மீது பொன்னிற ஒளி வீசிக்கொண்டிருந்தது. திருதராஷ்டிரர் என்ற குருட்டு மன்னன் தனது தேரோட்டியான சஞ்சயனின் எண்ணங்களை அறிய ஆவலுடன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். சஞ்சயனே, எனக்கு சொல், நமது படையை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அந்த பாண்டவ மன்னன் யுதிஷ்டிரன் கருத்து என்ன வரவிருக்கும்? போரை கருத்தில் கொண்டு அவர் எப்படி நடந்து கொள்கிறார்? சஞ்சயன் அவருக்கு முன்னால் நின்றான். அவரது கண்கள் மரியாதையுடன் கீழ்நோக்கி சென்றன. மாட்சிமை பொருந்திய மன்னரே என்று ஆரம்பித்தான். அனைத்து பஞ்சலாக்களும் பண்டுவில் மற்ற மதங்களும் யுதிஷ்டிரனின் முகத்தை நோக்கி அவரது வழிகாட்டுதலை தேடுகிறார்கள். சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகிறது போலவே அவர்கள் தங்கள் படைகளுடன் போருக்கு செல்ல தயாராகி ஒளியையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறார்கள். செஞ்சயா பேசுகையில் திருதராஷ்டிரரில் ஆர்வம் அதிகரித்தது. இன்னும் சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். திரிஷ்டஜும்னா சோமகர்கள் மற்றும் பாண்டவர்களுடன் இணைந்து போராடும் மற்ற அனைவரின் படைகளை பற்றியும். ஆனால் சஞ்சயா பதிலளிப்பதற்கு முன்பு அவர் திடீரென்று தாயில் விழுந்தார். ஞானமுள்ள ஆலோசகர் விதுரர் உதவிக்காக கூக்குரலிட்ட போது சபை அதிர்ச்சியில் மூழ்கியது. பெரிய மன்னன் சஞ்சயனே, ஞானம் குன்றி போய்விட்டது என்று அவர் கூச்சலிட்டார். திருதராஷ்டிரரின் முகம் கவலையால் இருண்டது. அவரது மகன்களான துரியோதனனும் மற்றவர்களும் கவலையுடன் பார்த்தனர். சஞ்சயன் இறுதியாக சுயநினைவு அடைந்த போது அவர் மீண்டும் ஒரு முறை திருதராஷ்டிரர் முன் நின்றார். மாட்சிமை பொருந்தியவரே என்று அவர் கூறினார். பாண்டவர்கள் நாடுகடத்தப்பட்ட ஆண்டுகளில்
பலவீனமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்னும் வலுவாகவும் உறுதியுடனும் உள்ளனர். அவர்கள் தங்கள் முழு வலிமையுடனும் உங்களுக்கு எதிராக போராடுவார்கள். விஷ்டத்தினா தங்கள் பக்கத்தில் இருப்பதால் அவர்கள் ஒரு வலிமையான சக்தியாக இருப்பார்கள். செல்சியாவின் வார்த்தைகள் போர்க்களத்தில் விரைவில் மோதலிருக்கும் போர் வீரர்களை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வாய்ந்தன. குந்தியின் வலிமையான மகனான பீமனை பற்றி அவர் பேசினார். அவர் தனது சகிப்புத்தன்மையற்ற வலிமையால் மன்னர்களை அடிபணிய செய்தார். நகுலர் அழகான மற்றும் நிகருக்கவில்லான் மேற்கத்திய உலகத்தை தோற்கடித்தார். மற்றும் பாண்டவ சகோதரர்களில் இளையர ஆனால் மிகவும் ஆற்றல்மிக்க சகதேவ செல்சியன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் இளைஞர்களை போரில் எதிர்கொண்ட பஞ்சால இளவரசனான சீகந்திலை பற்றி அவர் குறிப்பிட்டார். மச்சியாவின் தலைவனான விராடலை பற்றியும் தனது மகளுடன் போரிட தயாராக இருந்த பஞ்சாலாவின் மன்னன் துருபதலை பற்றியும் அவர் பேசினார். இறுதியாக சஞ்சேர் அனைவரிலும் மிகப்பெரிய போர்வீரல் என்று பெயர் சூட்டினார். வாசுதேவர் கிருஷ்ணரே போரில் யுதிஷ்டிரரின் பக்கத்திலேயே நிற்பார். அதனுடன் அவர் பாண்டவர்களின் படையை பற்றிய தனது கதை முடித்தார். திருதராஷ்டிரரையும் அவரது மகன்களையும் சிந்திக்க விட்டுவிட்டார். அஸ்தேலபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான நகரத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. கௌரவர்களின் குருட்டு மன்னரான திருதராஷ்டிர தனது அறைகளில் உட்கார்ந்து சிந்தனையில் மயங்கினார். பாண்டு மற்றும் குந்தியின் வலிமையான மகனான பீமனால் அவரது மனம் நுகரப்பட்டது. ராஜாவின் ஆலோசகர் சஞ்சயன் அவருக்கு முன்னால் நின்று திருதராஷ்டிரர் தனது அச்சத்தை ஊற்றுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். என் மகனே, பீமனின் கோபத்தை நினைத்து நான் பீதி அடைகிறேன். ஒரு புலி தனது இரையை வேட்டையாடுவதைப் போல அது நம் அணிகளில் தருகிறது, அழிவை விட்டு செல்கிறது. தங்கம் மற்றும் எஃகு ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட அவரது கழுதை பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான காட்சியாகும். என் மகன்களான துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்களை பற்றி நான் பயப்படுகிறேன். அவர்கள் எப்போதும் கடுமையான போர்வீரருடன் முரண்படுகிறார்கள். போரில் பீமன் தனது மதங்களை எண்ணற்ற முறை வென்றதை நினைவு கூர்ந்த திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் கவலையில் மூழ்கின. குழந்தைகளாக இருந்தபோது கூட அவரது வலிமைக்கும் கொடூரத்திற்கும் அவர்கள் பொருந்தவில்லை என்று அவர் பெருமூச்சு விட்டார். இப்போது அடிவானத்தில் போர் நெருங்கி வருவதால் அவரை எதிர்கொள்ளும் எண்ணத்தால் நான் தடுங்குகிறேன். சென்சேயா கவனமாக கேட்டான். அவரது வெளிப்பாடு நடுநிலைமையின் முகமூடியாக இருந்தது. திருதராஷ்டிரா தொடர்ந்தார். அவரது குரல் நிமிடத்திற்கு மேலும் கிளர்ச்சி அடைந்தது. பீமல் இயற்கையில் ஒரு சக்தியை போன்றவர் நிறுத்த முடியாதவர் மற்றும் சரிப்புத்தன்மையற்றவர். அவரது கண்கள் கடுமையான தீவிரத்துடன் எரியும். அவரது இருப்பு அவரை சுற்றியுள்ள காற்றை இருண்டதாக தெரிகிறது. எனது சிறந்த போர்வீரர்கள் கூட ஒரு சூறாவளியால் வீசப்பட்ட இலைகை போல அவருக்கு முன் விழுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். ராஜாவின் வார்த்தைகள் ஆழமான பெருமூச்சுகளால் நிறுத்தப்பட்டன. அவர் தனது சொந்த விரக்தியை கட்டுப்படுத்த போராடுவது போல் நான் அவரது சக்தியை நீண்ட காலத்திற்கு முன்பே அங்கீகரித்திருக்க வேண்டும் என்று அவர் புலம்பினார். ஆனால் இப்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. என் மகன்கள் தங்கள் சொந்த ஆணவம் மற்றும் பீமனின் வலிமை பற்றிய அறியாமையால் கண்மூடித்தனமாக போர் செய்ய ஆர்வமாக உள்ளன. இரவு செல்ல செல்ல திருதராஷ்டிரரின் அச்சம் மேலும் தீவிரமடைந்தது. கையில் கதிரை வைத்திருந்த பீமனை அவர் கற்பனை செய்து பார்த்தார். கோதுமை மூலம் ஒரு கத்தியைப் போல தனது படையின் வழியாக ஒரு புல்வெளியை வெட்டினார். அவருக்கு முன்னென்ன மனிதனால் நிற்க முடியும் என்று அவர் கத்தினார். அவரது குரல் விரக்தியுடன் உடைந்தது. எனது சிறந்த போர் வீரர்கள் கூட பீஷ்மரோ துரோணரோ கிருபரோ கூட அந்த வலிமையான போர் வீரரின் கோபத்தை தாங்க முடியாது. மண்ணையின் வேதனைக்கு சாட்சியாக சஞ்சயன் அமைதியாக நின்றான். திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் அவரது ஆழமான அச்சத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே என்பதை அவர் அறிந்திருந்தார். போர் வரப்போகிறது. அதனுடன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான தவிர்க்க முடியாத மோதல். அதன் மையத்தில் ஒரு புயல் சுழல் போல வீமன் நின்றார். கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தி வரலாற்றில் அழியாத அடையாளத்தை விட்டு செல்லும் ஒரு கீறு. பஸ்தினபுரத்தில் சூரியன் அஸ்தமித்து நகரின் பரபரப்பான தெருக்களில் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. திருதராஷ்டிரர் என்ற குருட்டு மன்னர்
தனது அறைகளில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் கவலையுடனும் அக்கறையுடனும் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் தனது நம்பகமான ஆலோசகர் சஞ்சயாவை தனக்கு முன் வருமாறு அழைத்தார். செல்சியில் வேதியின் குறிப்புடன் அவரது குரல் தொடங்கியது. குருஷேத்திரத்தில் எதிரிகள் கூடி வருகிறார்கள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் தங்கள் வலிமையான போர் வீரர்கள் மற்றும் திறமையான ஆதரவாளர்களுடன் எங்களை தோற்கடிக்க உறுதியாக உள்ளனர். மேலும் மோசமான நிலைக்கு நான் அஞ்சுகிறேன். திருதராஷ்டிரர் தனது அச்சத்தை பற்றி பேசும்போது சஞ்சயன் கவனமாக கேட்டான். அர்ஜுனனின் வீரம், யுதிஷ்டிரரின் துணிச்சல் மற்றும் பீமனின் கொடிய நோக்கம் பற்றி அவர் குறிப்பிட்டார். பின்னர் சர்ச்சை இருக்கிறார். திருதராஷ்டிரர் தொடர்ந்தார். அர்ஜுனனிடமிருந்து போர்க்கலையை கற்றுக்கொண்டார். அவர் போர்க்களத்தில் ஒரு வலிமையான எதிரியாக இருப்பாதனது மிகப்பெரிய பயத்தை பற்றி பேசும்போது திருதராஷ்டிரரின் கண்கள் மேகமூட்டமடைந்தன. யுதிஷ்டிரரின் கோபம், அவர் அழகானவர், புத்திசாலி, மிகுந்த ஆற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று திருதராஷ்டிரர் கூறினார். அவரது குரல் சற்று நடுங்கியது. அவரது கூட்டாளிகள் சக்தி வாய்ந்த கார்போர் வீரர்கள், எனது சொந்த படைகள், அவர்களுக்கு எந்த போட்டியும் இருக்காது என்று நான் அஞ்சுகிறேன். அவர் பேசும்போது திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் துக்கத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தன. அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்த்து போராடிய பல போர்களை பற்றியும் எப்படி யுதிஷ்டிரர் எப்போதும் வெற்றி பெற்றார் என்பதையும் அவர் நினைத்தார். நான் அவரை பற்றி வஞ்சகமாக நடந்து கொண்டேன் என்று திருதராஷ்டிரர் கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு மேலில்லை. திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தோடிய போது செல்சியல் கவனமாக கேட்டான். அவர்கள் பாண்டவர்களுடன் போரில் ஈடுபட்டால் அவர்கள் அனைவருக்காகவும் காத்திருந்த வரவிருக்கும் அழிவை பற்றி அவர் பேசினார். சஞ்சயனே, நாங்கள் அழிக்கப்படுவோம் என்று கண்ணீரால் நிரம்பிய கண்களால் கூறினார். குரு வம்சம் முழுவதும் முடிவுக்கு வரும். திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. போர்க்களத்தில் எல்லாவற்றையும் பணயம் வைப்பதை விட பாண்டவர்களுடன் சமாதானம் தேடுவது நல்லதல்லவா என்று அவர் சஞ்சயரிடம் கேட்டார். ஆனால் சஞ்சயாவின் கண்களை பார்த்தபோது அவர் ஏற்கனவே தனது மணலை உருவாக்கியிருப்பதை அறிந்தால், நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதை பார்க்கும் போது யுதிஷ்டிரர் ஒருபோதும் அலட்சியமாக இருக்க மாட்டார் என்று திருதராஷ்டிரர் தனது குரலில் ஒரு முரண்பாட்டில் குறிப்பை ஊதினார். இந்த அநீதியான போருக்கு காரணம் என்று மட்டுமே அவர் என்னை கண்டிக்கிறார். அதனுடன் குருட்டு மன்னர் தனது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து அவரது இதயம் முன்கணிப்பு மற்றும் நிறுத்தப்பட்டதுபோரா குரு வம்சம் மற்றும் ஒட்டுமொத்த ராஜ்யத்தின் தலைவிரி ஆபத்தான நிலையில் கிடந்தது. திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் கவனிக்கப்படுமா அல்லது போர் சக்திகள் மேலோங்குமா? காலம் மட்டுமே அதை செய்யும். அஸ்தினபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. அரசவை முனிவரான சஞ்சயா மன்னர் திருதராஷ்டிரரின் முன் நின்றார். அவரது குரல் கவலை மற்றும் நம்பிக்கையின் கறவையால் நிரம்பியது. மாட்சிமை பொருந்திய மன்னரே, சஞ்சயன் தொடங்கினான். போரில் நமக்காக காத்திருக்கும் பேரழிவு பற்றி நீங்கள் உண்மையாக பேசிவிட்டீர்கள். அர்ஜுனனின் காந்திவளால் நமது சத்திரிய போர் வீரர்கள் அழிவது உறுதி. ஆசலின் முகத்தின் மீது கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், மகத்தான அரசனே, அர்ஜுனனின் வீரத்தை பற்றிய ஞானத்துடனும் அறிவுடனும் நீங்கள் எப்படி உங்கள் மகன்களின் ஆலோசனையை பின்பற்ற முடியும் என்பதுதான். திருதராஷ்டிரரின் வெளிப்பாடு மந்தமாக மாறியது. அவர் தனது சிம்மாசனத்தில் முன்னே சாய்ந்தார். சஞ்சயா பிறந்தார். அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல கொட்டி தீர்த்தன. மாட்சிமை பொருந்தியவரே, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பாண்டவர்களை காயப்படுத்தினீர்கள். நீங்கள் பாவத்திற்கு பிறகு பாவம் செய்தீர்கள். இப்போது தூக்கப்பட வேண்டிய நேரம் என அவர் மீண்டும் நிறுத்தினார். அவரது குரல் மென்மையான தொனியை எடுத்தது. ஒரு தந்தையும் நண்பரும் எப்போதும் தங்கள் குழந்தைகளின் நலனை தேட வேண்டும். ஆனால் அவர்களை காயப்படுத்துபவரை தந்தை என்று அழைக்க முடியாது. சென்சியா பேசுகையில் திருதராஷ்டிரரின் மனதில் நினைவுகள் நிரம்பி வழிந்தன. பகடை விளையாட்டில் பாண்டவர்கள் தோல்வி அடைந்த செய்தியை கேட்டு குழந்தையைப் போல சிரித்த அந்த நாளை அவர் நினைவு கூர்ந்தார். இது வென்றது, இது பெறப்பட்டது என்று கூறினார். தனது மகன்கள் பாண்டவர்களை கடுமையான வார்த்தைகளால் கேலி செய்த போது அவர் தலையிடவில்லை.
என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்கள் முழு ராஜ்யத்தையும் வெல்வதற்கான வாய்ப்புகளால் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் சன்சேலின் வார்த்தைகள் திருதராஸ்தியரின் இதயத்தை